यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचारितूर्णम् तं देवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीर्सिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्व्यामोहदसहितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोदिदेयसिद्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवज्रो मे सन्निधत्तां सदाकृति प्रपद्ये निरवज्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शरणभवमुनीश्वरं श्रीरङ्गेशयेतुराकरुणया असौस्यादिप्रेक्षितं स्यादश्री नरसिंहकार्यमुनि पादाम्बुजैर्निरन्तां दीक्षान्ति जयादिविश्वगुणैः मां कपुरापेषु श्रीमद्रङ्गसलायोगिपदेशयोगिं संशये श्रीमच्छ्रीरङ्गं पृथ्वीश्वर षडविगुणा संयमेन्द्र दृष्टं निष्पात्मे नरगणितविधि योगिनेतृप्रसादाते राज्ये श्रीरङ्गकार्ये प्रभवेति पदेः प्राप्तलक्ष्मीर्धुमास्थानं सेवयतीन्द्रं वीक्षराय श्रीरङ्गे श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरसर्वगुणा संयमेन्द्रेण दृष्टं यस्तात्मानन्दसिंहेन योगिनेतृप्रसादाते प्राज्ञं श्रीरङ्गहरि भवेति पदेः प्राप्तलक्ष्मीर्सिंहास्थानं सेवयतीन्द्रं सकलगुणनिधिं वीरवीक्षरालिं श्रीरङ्गनाशरोपेतीन्द्रदृष्टं लक्ष्मीर्सिंहशरति करुणैकपात्रम् श्रीरङ्गे वीरविराशोपहृद्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरेशरचित्रङ्गभूकार्याभ्यां कारुण्याच्छिद्रुमेणजगद्हरिगोः आत्मनिक्षेपदन्यं वेदान्ते वावदुर्गत्वमेशर्जितारङ्गपूर्णेन सूक्तं वाच्यं नारायणास्य परमरसमनव्याख्याख्यातमीडे श्रीमद्रङ्गसदारियोगितनस्तात् श्रीमद्रङ्गसदारिगणधाम तद्वे श्रीमद्वीरभूतहरिपादारविन्दाश्रयम् श्रीमद्वेदसंसदे सदे कारुण्यवीक्षास्तदं सेवेरङ्गधुरीन् शासनसं नारायण योगिनो श्रीमद्रङ्गसदारियोगिनस्तात्तरक्षापरं श्रीमद्रङ्गसदारिगणवराग्लब्धागमां तद्वे ईर्ष्याडम्ब विवर्जितं सुगुणैः स्वान्तं महत्त्वं सजं वन्दे वत्से पूर्णं बुधवरम् श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षरस्य त्रय्यन्तसारमणस्य गुणमुदाघ्र्यं नारायणाचेतिरखिलाभिष्टं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः। चेत्यासंत्रासद्धान्तविध्वंसमोदयः प्रभवान् श्रीदया तेजा परमव्योमभास्करः। இந்த சங்கல்ப சூரியோதயன்ற நாடகத்துல 8வது அங்கத்துல மகாமோகன், துர்மதி, நாரதன் இவெல்லாம் காட்சி அந்த அங்கத்துல இருக்கா. அந்த சமயத்துல விவேகனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் அந்த இடத்துக்கு வரான். இத மாதிரி ஒரு செய்தி அனுப்பிச்சிருங்க, அந்த செய்தியை நான் வாசிக்கணுமா அப்படின்னா அந்த சரி வாசி சொல்றான். வாசியா
அதுல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த லோகத்தெல்லாம் நான் இந்த சொத்தெல்லாம் மொத்தம் என்கிட்ட கொடுத்துரு. நீ இதுல இருக்கிற ஜீவராசிகள், செடி கொடி எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதாவது இன்னும் என்ன சொல்றான்னா, நீ நான் சொல்றது உனக்கு பிடிக்காது, ஏன்னா நீ இந்த உலகத்துல எல்லாரையும் மாற்றி உலக இன்பத்துல ஈடுபடணும் பண்ற. ஆனா நான் நான் இருக்க மட்டும் அது உன்னால் பண்ண முடியாது. உன்னுடைய திட்டம் நடக்காது. அதனால இப்ப நான் சொல்ற வார்த்தை உனக்கு ஹிதமாவும் இருக்காது. ஏன்னா நீ ரொம்ப கவலை இருக்க, இந்த விவேகானந்தன் இப்ப பண்றானே அப்படின்னு ஒரு கவலை இருக்கு உனக்கு. அதனால நான் சொல்றேன், இந்த ஒப்பந்தப்படி நீ நடந்து தேவையில்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே மகாமன் சொல்றான், ஓஹோ ரொம்ப பேஷ், நான் எல்லா ஐஸ்வர்யத்தையும் இந்த லோகத்தில் இருக்க ஐஸ்வர்யம் மொத்தம் என்னுடையது. அதுல உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் என்னை சேர்ந்தவர்கள். நான் இந்த ஜனங்கள் எல்லாம் மோகத்துல மதிவாகிக்கப்படும்படியா பண்ணக்கூடியவன். அந்த உலக சுகங்களையே அனுபவிக்க முடியா பண்ணக்கூடியவன். அதை நினைச்சு அதிலேயே ஆனந்தத்தை அடைமுடியா பண்ணிடுவேன் நான். இவரெல்லாம் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். இப்படிப்பட்ட நான் இவ்வளவு எல்லா ஐஸ்வர்யத்தையும் எனக்கு இவன் பிச்சை போறானே, ஏதோ சில தேசங்களை தரேன், மிருகங்களை தரேன், செடி மலைக்கு அதை நீ வச்சுக்கோன்னு சொல்றானே, இது எப்படி இருக்கு அப்படின்னு இவன் கத்த ஆரம்பிக்கிறான். உடனே நாரதருக்கு ஒரு சந்தோஷம். ஊர் எட்டுப்பட்டா இந்த காலம் பண்ணவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி நாரதருக்கு நமக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கு, இந்த கலகத்தை உண்டு பண்ணிடலாம், விவேகானந்த மகாமுழுக்க சமாதானம் இல்ல ஏற்பாடு நம்ம தடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மனசுல நினைச்சு விழுப்புறோம். என்ன ஆச்சரியம் இது, நீ எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை உடையவன், உனக்கு போய் அது லோகம் மொத்தம் உனக்கு பயத்துக்கு உனக்கு போய் இவன் சமாதானம் ஒப்பந்தம் அனுப்புறான். இந்த இதெல்லாம் எப்படி உன்னுடைய ஆணை எவரும் மீற முடியாது அப்படின்ட்டு இவன் ஒரு ஆணை போடுறான் அப்படின்னு இன்னும் நாரதன் அவனை இன்னும் இதை பண்ண ஆரம்பிச்சான். உடனே மேலும் சொல்றான் நாரதர், இந்த விவேகன் யாரு, உனக்கு அவன் உன் பக்கத்துல நிக்கிறது கூட அவங்க யோகியது கிடையாது, உனக்கு எந்த விதத்திலும் அவன் சமம் கிடையாது. இப்போ அப்படி அவன் உனக்கு துரோகி வேற, அவங்ககிட்ட இந்த சமாதானம் பேச்சு உனக்கு. அப்படின்னு நாரது இன்னும் தூபம் போடுறார். யாருக்கு? மகாமுனி. அதுக்குள்ளே ராணி சொல்றா, ராணின்றது யாரு? துர்மதி, மகாமுனியுடைய மனைவி. ராஜா எனக்கு ஒண்ணு தோன்றது, சரி நீ எழுதி கொடுத்தவரை சமாதானத்துக்கு பேச, நம்ம சமாதானத்துக்கு பேசலாம், நீ இங்க வா, நான் இருக்கிறதுக்கு வா என்ன அப்படின்னு அவனை இங்க வரவைங்க, வரவழைச்சு அவனை நம்ம சீரப்பிடிச்சு அவனை சித்திரவதை பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்றான். உடனே மகாமன் சொல்றான்,
வெறும் வார்த்தை கூட அந்த ஒப்பந்த அப்புறம் நடக்கிறது, அந்த ஒப்பந்தத்தை பேசி பேசலாம்னு சொல்லவே சொல்லாது. இந்த சமாதானம் பேசுறது கனவுல கூட கிடையாது. ஒரு எந்த எந்த நிர்பந்தத்துக்கு எந்த வியாசத்துக்கும் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்து வரமாட்டேன். உங்களுக்கு தான் என்ன தெரியும், ராஜகாரியங்களா என்ன தெரியும் உங்களுக்குலாம்? நான் என்ன சபதம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அந்த சபதம் சொல்றேன். என்ன எத்தனை துண்டு துண்டா பாலாத துண்டு அழுத்தா கூட, என்ன நெருப்பினால் சுற்றி குத்தினா கூட ஒரு ஊசி மூணு அளவு கூட இந்த நேரத்தை கொடுக்க மாட்டேன் அவனுக்கு. நான் ஒருத்தரோட சமாதானம் பண்ண மாட்டேன். இந்த லோகம் மொத்தம் என்னுடைய ஐஸ்வர்யம், அதை பிரிக்கிறதுக்கு பேச இடமில்லை அப்படின்னு அவன் தீர்வு சொல்லிட்டான். உடனே நாரதர், இவர் தான் கலைஞத்தை பிரசித்தியாச்ச, இப்ப தனக்குள்ளேயே வா நாம நினைச்சிருந்த காரியம் இப்போ நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி இதான் சொல்ற. இந்த மகாபலன் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு பிணத்தினுடைய கை மூடி போச்சுன்னா அந்த மூடி போன விரல பிரிக்க முடியாது. அத போல இந்த மகாபலன் பிடிச்ச பிடிவாதம் இருக்க, அது தளர்த்தவே முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருளை உரிமையா பண்ணலாம். அதாவது மூர்க்கனையும் முதலையும் கொண்டது விடா அப்படின்னு ஒரு பழமொழி. ரெண்டும் பலம் மிகுது, ரெண்டும் ஒடுத்த விடாது. மூர்க்கனும் ஒரு மனுஷனை பிடிச்சானா அவனை விட மாட்டான், முதலையும் ஒருத்த மனுஷனை பிடிச்சா அது கால விடாது. உடனே ராணி சொல்றா, ராணி பார்த்து சொல்ற, நாள் பாருமா ராணி துர்மதி, உன்னுடைய வீட்டுக்காரதுக்கார அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. நீ இன்னும் சமாதானத்துக்கு இங்க வான்னு சொல்றிய, அவர் அதுக்கு முன்னாடியே ஒரு முடிவுக்கு வந்துட்டார். சரி, இன்னும் படிக்கவே இல்லையா, அது படிக்க முடிக்கட்டுமே, மீதி கேட்புமே அப்படின்னு நான் சொல்றேன். மகாபவனுக்கு அது இஷ்டம் கிடையாது. இருந்தாலும் சரி மேல படி அப்படின்னு அதுக்கு மேல நான் தூதன் வாசிக்கிறேன். விவேகன் சொல்றான், நான் சொன்ன சமாதானத்தை நீ ஒத்துக்கிறதா இருந்தா என்ன, ரெண்டு பேரும் அவன் இடத்துல இருந்துட்டு சமாதானமா ஒருத்தர் சண்டை போடாம அப்படியே இருந்துடலாம். இப்ப இந்த சமாதானத்துக்கு நீ ஒத்துக்கல அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை தான். நீ ஒத்துண்டா நீ என் வழி வர வேண்டாம், நான் என் வழிக்கு வர வேண்டாம். நீ எப்போ நீ இப்ப எந்த இடத்துல இருக்கியோ அந்த ராஜ்யத்தை நீ ஆண்டு, நான் இருக்கிற ராஜ்யத்தை நான் இருக்கிறேன். இல்லைன்னா ஒத்துக்கலைன்னா நம்ம ரெண்டு சண்டை வரும். அப்படி ஒருவேளை நம்ம கூட சண்டை ஏற்பட்டதுன்னா விவேகன் சொல்றான், இந்த மகானுடைய ஒரு கிருபை இருக்கு, அந்த கிருபையானது எனக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கலிகாலத்துல இந்த லோகம் முழுவதும் இன்னைக்கோ நாளையோ இந்த ஜனங்கள்லாம் காம குரோதம் லோபம் இவைகளை உடையவரா இருக்கா, அதெல்லாம் ஒழிச்சுடுவேன். முதல்ல காமத்தை ஒழிக்கணும், குரோதத்தை ஒழிக்கணும், லோபத்தை ஒழிக்கணும். அதுக்கப்புறம் தான் வஞ்சனை, டம்பம், கர்வம், அகங்காரம் இதெல்லாம் அதுக்கப்புறம் அதை ஒழிக்கணும். அதுக்கப்புறம் பொறாமை, மற்றவர்கிட்ட தோஷத்தை எப்பதான் பார்க்கறது, மதம் பிடிச்ச யானை போல பார்த்தவங்கெல்லாம் சண்டை போடுறது, இதெல்லாம் அதையும் ஒழிக்கணும். அதுக்கப்புறம் வேஷம், அகம்பாவம், முட்டாள்தனம் இதெல்லாம் மனுஷாக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் கூட ஒழிச்சுடலாம். இதெல்லாம் ஒழிச்சுட்டு எல்லாரும் சத்துவகுணம் உடையவர்களாக ஆக்கிடுவேன் அப்படின்னு இந்த ஓலையில எழுதியிருக்கான். உடனே மகாமனுக்கு ரொம்ப கோபம் வருது.
என்னடா இது கஷ்டம். இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் எனக்கு சமாதான ஒப்பந்தத்துக்கு ஒரு கதை செய்யறான். அதுவும் ஒரு தூதகிட்ட கொடுத்தா போறான். இது இந்த மாதிரி அவமானம் எனக்கு வரவே கூடாது. இனிமே அதுக்கு மேல ஒண்ணு வாசிக்க வேணாம், நீ போலாம். உடனே ஆள்காரன் கூப்பிடுறான். யார் பாங்க இந்த தூதுவனை அடிடா அவங்களாம் அப்படி அடிக்க இல்ல, கொண்டுடு அவனை அப்படின்னு சொல்றான் மகாமகன். உடனே நாரதர் சொல்றார், அன்னைக்கு ராவணன் சபையில விபீஷன் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த மகாமகன் சபையில நாரதர் சொல்ற. ஆனா இந்த நாரதர் சொல்றது கலகத்துக்காக சொல்றது. விபீஷன் சொன்ன வார்த்தை ஒரு சத்தியமான வார்த்தை. இவர் என்ன பண்ற, அவர் தூது வந்தானே அவனை கொல்லக்கூடாது, கொல்றதுல நியாயம் இல்லை அப்படின்னா. சரி அப்படின்னா அவன் கை காலை உடைச்சு அவனை தோத்துங்கயா அப்படின்னு. கொல்லதானே கூடாது, அங்கீகீனம் பண்ணிடலாமோ இல்லையோ. அங்கீகீனம் பண்ணலான்றது சாஸ்திரம். அதனால்தான் அன்னைக்கு விபீஷன் இதான் சொன்னார், தூதனை வதம் பண்ணக்கூடாது, அங்கீகீனம் பண்ணலாம். அதனால்தான் அவனுடைய அன்பார் வால்ல நெருப்ப வச்சு குளித்துகள். அதே மாதிரி இங்க அந்த தூருடைய காலெல்லாம் உடைச்சான் சொன்னான். உடனே இந்த 4 தூதர் என்ன பண்ணிட்டான், ஐயா இங்கே தமிழா போறோம் அப்படின்னு சொல்லி ஓடி போய் அந்த அரங்கத்துல இருக்கிற திரைக்கு பின்னாடி மறைஞ்சு விட்டான். சரி இதுக்கு மேல என்ன திருத்துக்கு வரான்னா என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே நிற்கிறான். உடனே நாரதர் அந்த தூதனை பார்த்து கஞ்சாடையில நீ ரொம்ப கெட்டிக்கார, ரொம்ப போல்டு, ரொம்ப தைரியமா பேசுது எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கண்ணால செய்தி காமிக்கிறார். உடனே மகாமோகன் நாரதா அநாகத திருஷ்டியில் அவலோகன்னு இங்கிட்டேன தூதம் அபிநந்ததி. இங்கிட்டேன கண் செய்கிறதுனால தூதனை ரொம்ப பாராட்டு, அபிநந்தத்துனா பாராட்டு. மகாமோகன் சக்ரோத நிர்வேதம் சமதிக சாம்ராட்சா பாலேன பாதபீடமாகத்திய கந்தேனாதரம் ஆபீடேன். மகாமனுக்கு இன்னொரு கோபம் வந்துருக்கு. சக்ரோத நிர்வேதம் கோபம் வந்துருக்கு, நிர்வேதம் வெறுப்பு வேணும் வந்துருக்கு. சமதிக சாம்ராட்சா கண்கள்லாம் செவுத்து போச்சு. பாதேன பாதபீடமாகத்து தன்னுடைய ஆசனத்தை பீடம் உட்கார்ற இடத்த காலால் வயசான். தந்தேனா அதுல மாப்பீடு பல்லால புதத்தை கடிச்சினான். அதனம்னா தந்தேன அதன மாப்பீடு, அதனம்னா முதல்ல அத கடிக்கிறான். திக் பிரம்மாண்ட கரண்ட கஸ்வர துடி கற்பூர பூரம் ஏனார் திக்ரேந்திர பாலபஷ்டம் பலம் திக்தோன் விக்ரமாத்புதம் ஜிக்வாதமேவாஸ்துதிக்கு சௌடா வைதிகதாமணி ஸ்வயமகம் நீசாய பக்ஷம் நமஹ. அந்த கோபத்தோட கர்ஜிக்கிறான். திக் பிரம்மாண்ட கரண்ட கஸ்வர குஷி கற்பூர பூரம் எதா. இந்த எவ்வளவு பெரிய பரந்த உலகம் இந்த பிரம்மாண்டம். இந்த கற்பூரம் எங்கேயாவது எழுதிச்சா அந்த வாசனை கொஞ்சம் முதல்ல பரவும். எங்கேயோ கற்பூர வாசனை அடிக்கிறத அப்படின்வா. அதே மாதிரி இவன் இருக்கிற இடம் ஏதோ ஒரு சின்ன தேசத்துல இருக்கான்.
அவனா இந்த மகாமனுடைய புகழானது எல்லா லோகத்தையும் பரவி இருக்கு. திக் பிரம்மாண்ட கரண்ட கஸ்வர குடி கற்பூர பூரம் திக் பிரஸ்வ திருதசேந்திர பால பல பலக பட்டோ விருஷ்டம் பதம். இந்த பிரஸ்வத் பிரஸ்வத் திரிதேசன தேவர்கள், இந்திரன், தேவேந்திரன், எல்லா தேவர்களும் மகாமோகன் காலில் வந்து சேவிக்கலாம். அப்ப சேவிக்கிட்டு அந்த தேவர்கள் இந்திரர்களுடைய நெற்றிலாம் இருக்கும் இல்லையா, அத இந்த மகாமனுடைய திருவடி காலானது அவளுக்கு அந்த முகத்தை சொரிஞ்சு விடுற மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பாதத்துக்கு இந்த விவேகன் எழுதி அமைச்ச மலர் இருக்க எனக்கு ரொம்ப அவமானம். திக்தோர் விக்ரம அத்புதம் மம புனः திக்வாதமேவா ஸ்திதிக்கு. என் பேச்ச கேட்கறதுக்கு எவ்வளவு பேர் காத்துருக்க தெரியுமா? எல்லாத்தையும் நான் சாமர்த்தியமா இருப்பேன். நான் எல்லாரையும் என்னுடைய பேச்சாலே வசீகரம் பண்ணக்கூடியவன். அப்படி என்னுடைய பேச்சுக்கும் வீரத்துக்கும் இன்னைக்கு இந்த விவேகன் இருக்கிற காரியம் அவங்க ரொம்ப அவமானம். தோர் விக்ரமம் அத்புதம் மம புன திக்வாதமேவா ஸ்திதிக்கு சோடா வைரிகதா விஸ்வயமஹம் ஈசாய மக்ஷாணமஹ. இப்படி நான் எனக்கு சொல்லிக்கிறது எனக்கு அவமானம் இருக்கு. இந்த மாதிரி அவங்ககிட்ட சமாதானம் வந்திருக்குன்னுட்டு. அதுவும் இல்லாத இவ்வளவு தூரம் பொறுமையா அந்த தூதன் கொண்டு வந்த கதையை வாங்கி வாசின்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் ஏன்டா இப்ப பண்ணான்னு தோணுச்சு. சரி, நீ ஒன்றும் வாசிக்க வேண்டாம், நீ போனி அப்படியே அனுப்பிச்சிடணும். அது நாரதர் வந்து அப்படிதான் வாங்கிதான் பண்ணி என்ன தேவைன்னு சொல்லி அதுக்காக இது பண்ணேன். அதனால என்னை நானே வெறுத்துக்கிறேன். நான் ரொம்ப மகா நீசன். ஒரு பெருமையா இருந்தாங்க ஒத்தனை கிட்ட வரக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லிப்போம். அப்படிலாம் பண்ணல. சௌராவைரி கதா விஷயம் நீச்சாய மக்கள் நமஹா. அதனால நான் எல்லாருக்கும் தாங்கனா போயிட்டேன். எனக்கு ஒரு சமாதானம் அனுப்புறேனாக்க நான் என்ன ஏதோ தப்பா நினைச்சிருக்காங்க, வெற்றி நினைச்சிருக்காங்க. என்ன அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலேயும் சொல்றான், இதை இப்படியே இதை விட்டு கூடாது. இன்னைக்கு சமாதானத்துக்காக ஒரு போலை அனுப்புறான். நாளைக்கு பின்னாடி இன்னும் பெரிய காரியம் பண்ணதுக்கு என்ன பண்றது? அதனால இத உடைய யோசனை பண்ணான். யோசனை பண்ணி கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்தி சொல்றான். பிரியே விவக்ஷ பிரார்த்தனையா பிரசாரியமானம் இதரம் அனுசித்த அதாவது துர்மதி, நான் நம்மளுடைய விரோதிகளால நான் ரொம்ப வஞ்சிக்கப்பட்டுட்டேன். என்னுடைய தோப்பனா இருந்துச்சு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இத்தரம் அனுசித்த விருதம் துயன். எங்க அப்பா நினைச்சா எனக்கு கவலை வந்துருச்சு. கஜதலம் ஹேது பந்த கஜயூத பௌச கதா ககனதலாதுலே பரிணீதி நிவைஹி இதிதமதி விவேக ஹிருதகஸ்ய விசாரசதைஹி குலபதிரத்யன கதமசோ பவிதா புருஷா. இந்த கஜ சேட்டு பந்தம்
கஜலம்ன்றது கத ஜல கத ஜலம்னா ஜலங்கள்லாம் போன பிற்பாடு சேது பந்தம். நல்லா வெள்ளம்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அணை கட்டுறேன்னா என்னத்துக்கு, எதுக்கு அணை கட்டுறது? அதுக்கு முன்னாடி கட்டிருந்தா இந்த ஜலங்கள்லாம் வீணா போயிருக்காது. கஜயூத கஜயூத பசோஜ கதா. இந்த யானைய நல்லா குளிப்பாட்டி வச்சா என்ன பண்ணும், தன் தலைமையிலே மண்ணை வாரி அரிச்சுக்கும். கரண தலானு லேப கணிகா பரிநீதி நிவைஹி. ஆகாசத்தை வெளுப்பாக்குறது சுண்ணாம்பு பூசணுனாக்க ஆகாசத்தை யாராவது சுண்ணாம்பு பூசனா வெளுப்பாகுமா? இதெல்லாம் வீண் பிரயத்தனம். व्यसित मति विवेक हतकस्य विचार सतैः. அதாவது व्यसिमति विवेक हतकस्य विचार सतैः. ஒரு வேஷ்டி தெரிஞ்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது ரொம்ப எளிமமானது. இந்த மாதிரி கீழ்த்தரமான காரியங்கள்லாம் யார் பண்ணலாம் தெரியுமா? இந்த விவேகன் அப்பா திருத்துறேன்னு சொல்லி இந்த வீணான முயற்சி எல்லாம் பண்றான். அவன் பண்ற பிரயத்தனங்கள்லாம் வீண். இவன் பண்ற காரியத்தினா நினைச்சு எங்க அப்பா குழம்பு போயிருக்கேன், அவர் என்ன பண்ண போறேன்னு அதுவும் தெரியல எனக்கு அப்படின்னு விவேகன் பண்ற காரியத்தை விமர்சிக்கிறான் இந்த மகாமோகன். உடனே நாரதர் சொல்றார், மகாராஜா கிமத்திர சிந்தியதே ந குதசித் அப்படி அயம் அந்நியதா பவிஷ்யதி. மகாராஜ் நீ ஏன் கவலைப்படுற? கிம் 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 அத்திர சிந்தியதே ந குதசித் அப்படி அயம் அந்நியதா பவிஷ்யதி. அவன் ஒரு நாள் மாற போறது இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே மகாமோகன் சக்ரோத கம்பா ரொம்ப ஆகுறது கூட பகவன் அதி பாப்பியான் கல் வசோ அசேஷ போக நிர்மூல நோத்தியதே விவேக ஹதகா. எங்க அப்பா இந்த உலக விஷயங்கள் தான் ரொம்ப அனுபவிச்சு வந்துட்டு இருக்காரு. அதனால கவலை இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்படி அவர் சௌக்கியமா அவர் ஏதோ தான் கவலை இல்லாம இருக்கிறதுக்கு லோகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காரு இல்லையா? பொழுதுதானே போகணும், அது கஷ்டம் இல்லாத போகணும் இல்லையா? அதை இவர் சந்தோஷமா ஒழுகிட்டு இருக்காரு. அதாவது எழுந்த உடனே ஹோட்டல்ல போய் நல்லா வகையா சாப்பிட்றது, அதுல அவன் ஆகவே வேண்டியது தங்களுக்கு வந்து எடுத்தா போறோம். அதுக்கப்புறம் சரி உடம்பு நோவா இருக்கா, ஏதாவது தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டு அப்படியே படுத்துக்கிறது. சரி ராத்திரி ஆச்சா கொஞ்சம் அப்படி போயிட்டு வருவோமே அப்படின்னு கூடாத சங்கமம் எல்லாம் பண்ணிட்டு அப்படி போயிட்டு பாதி ராத்திரிக்கு வருவான். இப்படி எல்லாம் ரொம்ப அழகா எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. அப்பா அப்படி சௌக்கியமா இருக்க. அவரை போய் இப்ப மாத்தணும்னு பாக்குறாங்க இந்த முட்டாள் விவேகன். அவன் பெரிய மகா பாப்பி அவன் அப்படின்னு
आकाशे लक्ष्यं भूत्वा आपाप दुराचार विश्व विद्वेष दूषित मूढ विवेक वसदा அப்படின்னு இவனை விவேகனை பெய்யறான். பேசிட்டு மோகாரம்ப பக்ஷபித மனசா மோக வீர ஸ்ரீலோகி வேளா வேத ஸ்வரசரசிகா விப்ரம பிராணமித்ரம் பிரம்மஸ்தம்ப பிரசித நிகம ஸ்தோமசாதா ஸ்ரீமங்க ஸ்ரீரா சண்ட கிருபணபவதா கிண்ண திருஷ்டஸ்துதோவா. எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு இந்த சம்சாரத்துல நெருப்பு வரும்படியா பண்றான் விவேகன். அதுக்கு எவ்வளவு பிரயத்தனப்படுறான். நானும் எங்கேயும் இந்த நல்ல ஒழுக்கம் இருக்கக்கூடாது, நல்ல ஒழுக்கம் இருக்கிறதெல்லாம் கெடுத்துடணும் என்ன. அதனால அதுல நான் ரொம்ப தீவிரம் உற்சாகமா இருக்கேன். நல்ல ஞானம் கூடாது, விபரீதமான ஞானம் தான் இருக்கணும். அதுக்கு நான் தோழனா இருக்கேன். வேத சாஸ்திரம் எல்லாத்தையும் பண்ணிருக்கு. அது அந்த இடத்துல போய் வேதத்தை நம்ப கூடாதுன்னு சொல்லுவேன் நான். அப்படி நான் காரியம் பண்ற இடத்துல விவேகன் என்ன பண்றான், எனக்கு எதிராக இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். லோகத்துல திருத்துறேன் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்னுடைய பெருமையை உங்களுக்கு தெரியாத விவேகன், அதான் தூதங்கிட்ட சொல்றான், என்னுடைய பெருமை தெரியாது அவங்க எஜமான விவேகனுக்கு என்ன இல்ல. என் பெருமையெல்லாம் நீ கேட்டது கிடையாதா, இல்ல நீ பார்த்தது கிடையாது என்ன அப்படின்னு தூதனை பார்த்துட்டு கேட்கறான். யாரு? மகாமோகன். ரொம்ப மோகாரம்ப சபித மனதா மோக வீர ஸ்ரீலோகி, அதெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டேன். அந்த ஸ்லோகமே ரொம்ப அழகு. ஸ்திரீகள் விஷயத்துல அம்மாடி சொக்கியமா இருந்திருக்கான். வேளா வேத ஸ்வரசரிக ரசிகா விப்ரம பிராணமித்ரம். அதான் பிரமத்தை உண்டு பண்றது நான் ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கேன். நல்ல விஷயமே அவன் கேட்கக்கூடாது. பிரம்மஸ்தம்ப நியமா, ஒரு உலகத்துக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடு எதுக்கு? கட்டுப்பாடே இருக்கக்கூடாது, அவன் ஃப்ரீயா போனோம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வந்து ஒரு கிராமத்துல யாராவது புதுசா அந்த ஊர்ல இருக்கிற பொம்நாடு பேசுனாக்க அந்த ஊர் மொத்தம் தெரியும். யார் நீ, இந்த ஊருக்கு எந்த ஊர், எங்க வந்திருக்க, என்ன இங்க வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு அந்த பையனை விரட்டி விடுவான் அந்த கிராமத்துலாம் பழைய காலத்துல. அதனால ஒரு கிராமத்துல புதுசா யாரும் போயிட முடியாது. யாராவது புதுசா வந்தா கூட அவன் எங்க போறான் ஏது போறான் அந்த ஊர்ல கவனிப்பா. ஓஹோ நம்ம ஐயர் வீட்டுக்கு தான் போறாரா, சரி போங்க சாமி. யாரு சாமி, என்ன புதுசா இருக்கு, யாரு எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்பான். இல்லப்பா இந்த மாதிரி அங்க. ஓ சரியா போயிட்டு வாங்க. அந்த கிராமத்தெல்லாம் புதுசா வந்து டக்குனு உள்ள நுழைய முடியாது. அது எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பா இருந்தது. இப்ப என்னடான்னா யார் எங்க வந்தாலும் தெரியாது. திடீர்னு வரான், திடீர்னு போறான். பக்கத்துல பிளாட்ல இருந்தா கூட திடீர்னு ஒருத்தவங்க எச்சோ கடத்தின்னு போறான், எச்சோ பண்றான். அதனால பெண்கள்லாம் கூட பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவா. அசல் புருஷன் வந்தா பேசுறதுக்கு பயப்படுவா அந்த காலத்துல. இப்ப என்னடான்னா எங்கேயாவது மரம் இருக்கா, லைட் இல்லாம இடம் இருக்கா, அங்க இருந்து கோடி கணக்கில் பேசிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லாம போயிடுச்சு. எதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா இந்த பெரியார் பேச்சு, அவன் இந்த சிறுபான்மைன்னு சொல்லி லோகத்தை குட்டிச்சோறு ஆக்கியாச்சு. ஒரு ஒரு 4 நாள் தான் சமாஜம் கேள்விப்பட்டேன். நல்லா அத்தியனம் பண்ணியிருக்க. அவர் பிள்ளை ரெண்டு பிள்ளைகளும் அத்தியனத்துல விட்டுருக்க. ரொம்ப மனசுக்கு அவரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப சாத்விகர். எங்கேயும் கை நீட்டி ரூபா வாங்க மாட்டார். அப்புறம் யாரோ அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னார். ஏப்பா அவர் பசங்க 2 அத்தியனத்தை விட்டுருக்க, அவரை மாதிரி சாத்விகணும்
அவருக்கு ஒரு பெரிய பெரிய கஷ்டம் இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்னப்பா கஷ்டம் அப்படின்னா, அவர் பொண்ணை ஒரு துலகம் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு. அவர் ஒருத்த குறிச்சே பேச மாட்டார். நான் நிச்சயம் பார்த்துட்டு இருக்கேன் நான். இப்போ அந்த சமாச்சாரம் காதுல வந்து விழுது. எதனால இது? இந்த வெளியில போறதுனால தான் சமாச்சாரம். வெளியில போயிட்டு வரதுக்குள்ளேயும் அவ்வளவு கஷ்டமா இருக்குது இந்த காலத்துல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இந்த மகாமோகன் உலகத்தை குட்டிச்சவரா இருக்கிற அதே மாதிரிதான் மகாமோகன் ஸ்தானத்துல தான் எல்லாரும் இருக்கா. இப்போ என்ன எல்லா உலகம் மொத்தம் இப்பதான் நடக்குது. இன்னைக்கு தெரியுது தமிழ்நாட்டுல ஆளக்கூடியவனும் சரி, அந்த கட்சி எந்த கட்சியில இருந்தாலும் சரி, மொராலிட்டியே கிடையாது. மொராலிட்டி இல்லாமதான் இது போச்சு. அது எப்படி திரும்பி வர போகுது? வராது. இதெல்லாம் பார்க்கும்போது சுவாமி தேசிகன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அதனால இப்படிப்பட்ட பீடா சந்த கிருபண பவதா கிம்ன திருஷ்ட சுதோவா, நீ என்ன என்னை பார்த்து என்னுடைய பெருமையை கேட்டதும் கிடையாது, என்ன நீ பார்த்ததும் கிடையாது அப்படின்னா நான் சொல்றேன். இந்த ஸ்லோகத்துக்கு நான் இந்த மகாராஜா நான் சுத்தம், அதான் என்னை பார்த்துக்கிட்டு எனக்கு பெருமை கேட்டதுக்கு கிடையாது சொன்னோம் அப்படின்னு அது நான் தான் சொல்றேன். மகாராஜா நான் சுதம் நான் திருஷ்டம் வா கேனபவது அபதானம். சரி, உன்னுடைய பெருமையை யாருதான் கேட்காதவா யாரு, பார்க்காதவா யாரு? இந்த சம்சாரம் தொடர்ந்துல இருந்து உன்னுடைய பெருமை ரொம்ப பிரசித்தம். லோகத்தனா ரொம்ப அழகா ரசிச்சிருக்க வச்சிருக்க, அவ்வளோதையும் கெடுத்து வச்சிருக்க அப்படின்னு 2 வாரத்தையில சொல்ற நாரதர் அவனை பார்த்து. அதனால உன்னுடைய மோகங்களை விழாந்தவன் யாரு அப்படின்ற அர்த்தத்தோடு சொல்லியிருக்கார் நாரதர். இங்க உடனே மகாமுகன் சக்ரோதம் பகவன் இதுவுமே பகவந்தம் அனுஸ்மாரையாமி. சுவாமி, நான் சொல்றது சாதாரண இல்லை. இவன் என்னோட தாழ்ந்தவன் விவேகன். அவன் இன்னைக்கு ஒரு ஒப்பந்தத்தை எனக்கு அமைச்சிருக்கான். இந்த அநியாயம் எங்கேயா உண்டா? நான் இன்னொரு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இதபி பவந்தம் அனுஸ்மாரையாமி, நான் உங்களுக்கு இன்னொரு ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. புராகித ஸ்வபரபேத நிர்தாரணே ரணே விகரதா மயா ரதன யந்திரித சந்திரமாக அபர்வணி சுபர்வணா மதிபதே சமஸ்தம் ஜனாது அருந்தத விதந்து விதந்துத கிரகண வேதனா மன்பபூது. ஒரு சமயத்தை நான் சண்டையில் ஈடுபட்டிருந்தேன். அப்போ நம்ம சேர்ந்தவனா இல்ல எதிர்க்க கட்சியை சேர்ந்தவனான்னு தெரியாம வித்தியாசம் பார்க்காம ரொம்ப சண்டை போட்டு இருந்தேன். அப்போ இந்த சந்திரனை புறாகில நிராகிருத ஸ்வரபேத நிர்தாரணே ரணே விகரதா மயா ரதனே சந்திரமாக. அப்ப சந்திரனை இந்திரன் பார்த்துட்டு இருக்கும் போதே நான் இந்த சந்திரனை பிடிச்சு விட்டேன். பிடிச்சு அவனை எவ்வளவு ஹிம்சா பண்ணமோ அவ்வளவு தூரம் ஹிம்சா பண்ணிட்டேன். எப்படியில மாட்டிட்டான் சந்திரன். உடனே அந்த சந்திரன் வந்து என்ன இது ராகு நம்ம பிடிச்சு விட்டுத்தானே, அப்படி வேதனையை தாங்க முடியலையே. ஏன்னா இந்த கிரகணமாவது சந்திர கிரகணம் வந்து பௌர்ணமியில் தான் வரும். சூரிய கிரகணம் எப்போ அமாவாசையில் வரும். சந்திர கிரகணம் பௌர்ணமியில் வரும். இன்னைக்கு பௌர்ணமியும் கிடையாது. இவன் கையில் இப்படி மாட்டிட்டேன், ராகு கையில மாட்டின மாதிரி இருக்கேன் அப்படின்னு இந்த சந்திரன் கத்துறானா அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்ற. ஆனா இந்த ஸ்லோகத்துக்கு உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த மகாமோகன் என்ன பண்ணா, இந்த லோகத்துக்கு மொத்தம் தன்னுடைய கட்டுப்பாடு வச்சிருக்கான். இந்த இந்திரனையும் சந்திரனையும் அவன் ரொம்ப மயக்கிட்டான்.
எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த பூர்ண சந்திரன் முழு நிலா, அந்த முழு நிலா இருக்குச்சு. அவன் இந்த காதல்கள்ல உண்டு பண்ணிடுவான். ஒருத்தர் விரும்புறது, பொண்ணு ஆம்பளை பார்க்க முடியாது வச்சு அவளை இந்த பௌர்ணமி நிலவு என்ன 1000 நிலவான்னு சொல்றாரு. அந்த மாதிரி அந்த நிலவுல அவள் சந்தோஷமா இருப்பாள். அவளுக்கு ஆசை இன்னும் அதிகமாகிடும். என்ன அது மட்டும் இல்ல, இந்த இந்திரனுக்காக இந்த அகந்தியை ஏமாத்தி கௌதமால சமைக்கப்பட்டான். இது ஸ்ரீமத் ராமச்சந்திராக. இப்படி இந்த சந்திரன் அதுல ஒரு கதை இருக்கு. என்ன கதை அப்படின்னா, அதாவது தேவர்களுக்கெல்லாம் குரு யாருன்னா பிரகஸ்பதி. அந்த பிரகஸ்பதியினுடைய மனைவி வந்து தாரா. இந்த குரு பத்தினிகள், அதாவது இப்ப பிரகஸ்பதி இருக்கிறது இல்லையா, பிரகஸ்பதியுடைய மனைவி தாரா. அந்த தாரைய சந்திரன் என்ன பண்ணிட்டான், மயக்கிட்டான். மயக்கிறது மட்டும் இல்ல, அவளை கெடுத்துட்டான். அந்த சந்திரனுக்கு தாரைக்கு பிறந்தவங்க நவகிரகம். இப்படி இந்திரனும் சந்திரனும் காமத்தால மயங்கி தகாத காரியங்கள்லாம் பண்ணியிருக்கா. இது ஒண்ணு போறாதான் என்னுடைய சாமர்த்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட அவளையே நான் மோக வழியில் பண்ணாக்க இதெல்லாம் எவ்வளவு தூரம் எனக்கு அப்படின்னு தன்னுடைய பெருமையை சொல்றான். அது மகாமோகன். உடனே நாரத சொல்ற சிரிச்சுட்டு, சாந்தர்ஹாசம் ஸ்வகதம், சிரிச்சுட்டு தனக்குள்ளே சொல்ற, கிமசோ உண்மத்தான் பிராப்தா. இவங்க ஏதாவது பைத்தியம் முடிச்சுட்டு தானே, ஏது அயம் ஜரத்கவாதி வாக்யவத் அபார்த்தம் கிமபி ஜல்பதி. இவனுக்கு அர்த்தமற்றது பேசுறானே, இது ஏதோ இவனுக்கு பெரிய ஆபத்து வந்துருக்கு. உபஸ்திதம் மகாயுகத்தி ரபி குருபதி, இவனுக்கு மேல ஏதோ ஆபத்து வருது. இந்த துர்பதி மேல புரஸ்கரித்து சிங்கார கந்தே நிவஞ்சதி. இந்த துர்பதின்ற ராணி இருக்காளுங்க, அவளோட சேர்ந்து இவன் இந்த அவளோட அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனால அவளுடைய படுகொலையில விழுந்துட்டான் அப்படின்னு நாரதர் மனுஷன் சரி ஏதோ பேசலாம் இருக்கட்டும் அப்படின்னு கூட வெளிப்படையா பேசுறான் பிரகாசம். மகாராஜா ஸ்வயம் இதானி பश्चिमे பாராவாரே சாந்தியம் தேவமிவ சிகிரிஷு அப்பனத்தலா வளம்பதே வையுகமாலி ததம் சாதியாமி காலோசித்த கர்மனே. மகாராஜா, இந்த சாயங்காலம் அஸ்தமிச்சு போச்சு. இந்த சஞ்சாவந்தனம் பண்றதுக்காக இந்த சமுத்திரத்துக்கு சஞ்சாவனம் பண்றதுக்காக சூரியன் இறங்கியிருக்கான். ஏன்னா சூரியன் சமுத்திரத்துக்கு அந்த கரையில தான் இறக்குவான். அதனால அவன் சமுத்திரத்துக்கு சஞ்சாவனம் பண்றதுக்காக போறான் அப்படின்னு சந்தியா காலம் வந்து சொல்றா. அவனை உடனே கரையை மூடப்படுகிறது. உடனே அதுக்கு அடுத்தது சரி நாரதன் சொல்றேன், எனக்கும் சந்தியாகம் பண்ணணும், நானும் சந்தியாகத்தை பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு நாரதர் அப்படியே கிளம்புற. மகாமோகன் சொல்ற, பிரியே சதகம் சாதாமி காலோசித்த கர்மனே, நானும் அந்த காலத்துக்கு கர்மாவத்தை பண்றேன், நானும் பண்ணிட்டு போறேன். மகாமோ பிரியே சம்பிரதி சம்சார சந்ததி நிதான பூத சம்போக ஆரம்ப சமய சூட்டிகா பிரஜாபதி பரிபுக்த பூர்வ பிரவர்த்ததே பித்ரு பிரசூயம் அபரா சந்தியா இகச்ச. பிரஜாபதி மகாமோகன் சொல்றான், ஈவினிங் அதாவது மாலை பொழுது வருதுன்னா
இதுதான் உச்சிதமான காலம். இந்த சாயங்காலம் எப்போ வருதுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. இந்த சாயங்காலம் தான் பிரஜைகளை உண்டு பண்ணக்கூடிய காலம். அதனால எல்லாரும் எப்போ சந்தோஷமா இந்த காலம் வரப்போன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி ஒரு சமயம் பிரஜாபதின்றவர் சிட்டியோட சேர்ந்து அவளை அனுபவிச்சார் பிரஜாபதி அப்படின்னு புராணங்கள் சொல்றது, வேதத்திலேயே வருது. அந்த கஷ்யப பிரஜாபதின்னு என்ன பண்ண, திசியோட சேர்ந்து தைத்தியர்கள் அப்படின்ற ஒரு வம்சத்தை உண்டு பண்ண. இந்த பித்திருக்களை உண்டாகிற காலம் இந்த சாயங்கால காலம் சொல்ற. இதெல்லாம் அமிர்தத்துல இருக்கு. அதாவது அமிர்த சாயம் சந்தா பித்திரு பிரசூஹு அப்படின்னு அமிர்த வருது. அதனால இந்த சாயங்காலத்தை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். க்ஷீயந்தே சவிதுக்ஷணம் சிதிதரைஹி புத்தம் சிதா தீப்தயா ஸ்ரூயந்தே யதாம் திருதிய சவன பிரம்ம பிரணாதோர்மயः லீயந்தே பதகா தலா குலாயதருஷு பிரத்யுத் பிரஜத்போதகாः ஸ்தாஸ்யந்தே ச தமஸ்ததாஸ்ததைத சீகண்ட கண்டஸ்த்விஷः. இந்த சூரியனுடைய கிரணங்கள் கொஞ்சம் சூரியன் கிளம்பி மலை மேல உச்சியில வந்து அது பிரகாசமாய் திருப்பி மலைக்கு அந்த பக்கத்துல இறங்கலாம். சாயங்காலம் ஆச்சு மலைக்கு பின்னாலே இந்த சூரிய கிரணங்கள்லாம் கீழே இறங்கிடுது. க்ஷீயந்தே சவிதுக்ஷணம், சவித்து சூரியனை சொல்றதுங்க. சிதிதரைஹி பூமியில இறங்குது மலைக்கு பின்னாடி. சம்சிதா தீப்தயா சூயந்தே எதுதா திருத்தீய சவன பிரம்ம பிரணாதோர்மயா. இந்த யாகம் பண்றாளே பிராத சவனம், மாத்தியந்திக சவனம், சாய சவனம் சொல்லுவா. அதாவது 3வது காலத்துல பண்ணக்கூடிய யாகத்தை அதுக்கு வேண்டிய மந்திரங்கள்லாம் உறக்க சொல்றா. அது ரொம்ப ரம்யமா இருக்கும். லீயந்தே பதகாஹ குலாயுதருஷு பிரத்யுத் பிரஜத்போதகாஹ. இந்த பறவைகள்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் பகல் பொழுதுல இறை தனக்கு வேண்டிய ஆகாரத்துக்காக வெளியெல்லாம் போயிட்டு வருது. உடனே எப்படா சாயங்காலம் வரணும், எப்பதான் அதெல்லாம் அந்த மரப்புந்தில வந்து நிற்கும். நாங்க எந்த இடத்துக்கு கிளம்புறோம் அந்த இடத்துக்கு வந்து சேரும். அந்த மரப்புந்தில தான் பட்சிகள்லாம் வச்சுக்கும். அதனுடைய குஞ்சுகளும் அம்மா எப்போ வரும் அம்மா எப்போ வரும் காத்துங்க. லீயந்தே பதகாஹ குலாய் தருஷு பிரத்யுத் பிரஜோத்போதகாஹ. அது குஞ்சுகள்லாம் அம்மா எப்போ வரும்னு காத்துங்க இருக்கும். அம்மா அப்பா எப்போ வரும். ஸ்தாஸ்யந்தே தமஸ்ததா ததைத ஸ்ரீகண்ட கண்டத்விஷா. இந்த சாயங்காலம் இருட்டு எப்படி தெரியுமா இருக்கும், இந்த சிவனுடைய கழுத்து விஷயசாலை கழுத்து இல்லையா, அது அப்படியே இருந்து போச்சு. அந்த மாதிரி அவனுடைய சிவனுடைய கழுத்து போல அந்த கருமையான இருட்டு வந்துருச்சு இப்போ. அது அப்படி சொல்லிட்டு அந்த இரவு பொழுதுடைய ஒரு அழகை வர்ணிக்கிறான். அதுக்கு மேல அபிஷ காலம் வந்து ஜலாசேஷு விததாக காலம்பு நத்தியன் பரே மாதங்கந்தி மகீதரேஷு மதுப ஸ்தோமந்தி மஞ்சீஷு புஷ்பா நிஷுரு பாணினா குளைய பீடந்தி தே குந்தலே தம்பில்லந்தி திசாமுகேஷு சுமுகி தானா சமப்பந்தயா. இந்த இருட்டுல இந்த ஸ்திரீயுடைய முகம் ரொம்ப அழகா இருக்கு. தன்னுடைய பிள்ளாடி சொல்றான், அழகு மூஞ்சி ரொம்ப அழகா இருக்கு, இந்த இருட்டை விட
இந்த இந்த இருட்டு சமயத்துல இந்த குளங்கள்ல நிறைய அன்னப்பட்சி, கருமையான அன்னப்பட்சிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய முகம் இருக்கு. ஆகாசத்துல இந்த கரிய முகங்கிறது கொஞ்சம் அந்த மாதிரி அந்த இருட்டெல்லாம் இருக்கு. ஸ்பிருஷ்டுவா நிஷ்ணு பாணினா குளையா பீடந்திதே குந்தலே. இந்த மலைகள்ல கரி யானைகள்லாம் இருக்கும். அதை போல இருக்கு இந்த இருட்டு. தம்மில்லந்தி திசாங்கேஷு சுமுகி மல்லிகை பூல வண்டுகள் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? மல்லிகைப்பூ வெள்ளை வெள்ளை இருக்கும், அதுல கருவண்டு இருக்கும். அந்த மாதிரி உன்னுடைய தலையில கூந்தல்ல கரும் கூந்தல் அழகா இருக்கு. அது நெய்தல் புஷ்பங்கள்லாம், கருணை புஷ்பங்கள்லாம் வச்சிருக்க. அதனால இந்த இருட்டு எப்படி தெரியுமா, உன் கரும் கூந்தல் போல இருக்கு, நீயே பாரு அப்படின்னு அந்த இருட்டு வேலையை வர்ணிக்கலாம். ஏன்னா அவள சன்னியாமடத்துக்கு வந்து போயிட்டான். இவனுக்கு சன்னியாமடம் கிடையாது. அதனால இவனுக்கு இந்த இருட்டு தானே சௌகரியம். அதனால இப்ப அந்த பொண்ணு அவனால தன்னுடைய மனைவியை வர்ணிக்கலாம் இந்த இருட்டுல. துர்மதி ஆரியபுத்திரா பிரபலதமே விவேக பிரமுகேகி பிரக்ராந்த யுத்தஸ்ய தவ சம்போக சமய வர்ணம் கிம் அனேன பிரவருத்தம் அதுவா அதிதீரத்வேன. நாம இப்ப என்ன காரியம், இப்போ விவேகம் நம்ம கிட்ட சண்டைக்கு வரப்போறோம். ஏன்னா சமாதானத்துக்கு ஒத்து வரப்போறல. அதனால சண்டை தான், அடுத்தது சண்டை தான் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி சமயத்துல நாம நீர் விவேகம் அவரோட சண்டை செய்யப்படும். இந்த சமயத்துல இந்த சிற்றின்பத்தை பத்தி பேசுறிய, உன் காரியத்தை நீ மறந்துடுவ. உனக்கு மேல கொண்டு காரியம் இருக்கு. நீ என்னை வர்ணிக்கிறதுலையும் என்னை அனுபவிக்கிறதுலையும் உன் காரியத்தை சில விஷயம் தாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஆசையை தூண்டு வார்த்தைலாம் பேசாதுங்க அப்படின்னு சொல்றான். இப்படி நீங்க பேசுறது பிரபலதமே விவேக பிரமுகேகி பிரக்ராந்த யுத்தஸ்ய தவ சம்போக சமய வர்ணம். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பத்தி அழகா பேசலாமே. இப்போ இது பேசுற சமயமா அது கிம் அநேக பிரபுத்தம் அதுவா அதிதீரத்வேன. நீங்கெல்லாம் அறியாமல பேசுறதா, இல்ல நாம எப்படினாலும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அதிக நம்பிக்கையினால் பேசுறீங்களா? மேற்கொண்டு காரியம் நமக்கு பெரிய பெரிய காரியம் இருக்கு. என்ன அதெல்லாம் தெரியாம நீ பேசினா அறியாமையில பேசுறியா, இல்ல ஓவர் கான்பிடன்ஸ் சொல்வானே இந்த மாதிரி நாம எப்படிதான் ஜெயிச்சுடலாம் என்ன அப்படின்னு அந்த தைரியத்துல எதவான பேசுறீங்களா அப்படின்னு இவ கேட்கிறா. உடனே மகாமோகன் சொல்றாங்க, ஐ மகாவீர பத்தினி கிம் விவேதி பவதி கிருபணாத்து விவேக நதகம் கிம் ந வேத்த. அது பைத்தியகாரி, நீ போய் கிம் விவேதி பவதி கிருபணாத். அந்த பைத்தியகார வீணா போனான், கிருபணாத்து வீணா போனான். யாரு? விவேகன். அவனை பார்த்து நீ பயப்படுறியா? விவேதி கிம் விவேதி கிம் ந வேத்த. நீ என்னுடைய பராமரிப்பு இன்னும் புரிஞ்சுக்கிறியா? நீ வசியம் திஷ்டதி சத்விதம் மம பலம் மாயாவின சைனிகாக மோகசோகம் அபங்கரோ முனிமன பிரக்ஷோபோதக்ஷோதய ஆஸ்தாம் அந்யதனங்கத அனங்க தந்திர நிபுணி அங்கீகிருத சாம்பிரதம் சேதுர்கோர விவேக சிந்து தரணே சிங்கார தேவார்ச்சனம். என்னிடத்துல
வசியம் திஷ்டதி சத்விதம் மமபலம். எனக்கு என்கிட்ட பலம் இருக்க, அந்த பலத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? 6 விதமான சேனைகள் கிட்ட இருக்கா. மாயாவினான சைனிகா, அற்புதமான செயல்கள் பண்ணக்கூடிய சைனிகர்கள், மாயாஜாலம் தெரிஞ்சவர்கள். ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற பலம், அதை தவிர நான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிற ஆள்கள், அது தவிர எனக்கு தெரிஞ்ச செய்திகள்லாம் அனுப்பின சைன்யங்கள், அப்புறம் நம்ம தேசத்தை திரட்ட சைன்யங்கள், அங்கங்க காட்டுல போச்சு எனக்கு தெரிஞ்ச அது விசேகம். சில இடத்துல எதிரிகளை ஜெயிச்சு என்ன அவர்கிட்ட சாய்ந்தது. இப்படி எங்கிட்ட நிறைய, எங்கிட்ட 6 விதமான சேனைகள் இருக்கா. அதாவது எனக்கு தெரிந்தவர்கள், நான் என்னால ஜெயிக்கப்பட்டவர்கள், நான் துட்டு கொடுத்து வச்சுருக்குவேன், இப்படி பல விதம் 6 பேர் இருக்கான். அவன் ஒவ்வொருத்தரும் மாயாஜாலுக்கு தெரிஞ்சவன். அகங்கரோ முனிமன பிரக்ஷோபதோதய. இந்த ரொம்ப கடுமையான தவம் பண்ணார் யாரு? விஸ்வாமித்திரன். அவருடைய மனசு கூட முனிமனா பிரக்ஷோபதோதய, அவரே காமத்துல ஈடுபடுத்திட்டார். ஆஸ்தாம் அந்நத் அனங்க தந்திர நிபுணைஹி அங்கீகிருத சாம்பிரதம். அதெல்லாம் இருக்கான். என் சேனல் மாயவிகள். நான் பங்கப்படாத மோகத்தை உடையவன். இந்த பயங்கரமான விவேகத்துக்கான அவனை ஜெயிக்கிறதுக்கு இந்த காமசாஸ்திரத்துல தேர்ச்சி பெற்ற அதுக்கெல்லாம் தேவதையா இருக்கு சிங்கார தேவன். அவனை நான் பூஜை பண்றேன். அந்த மன்மதனை பூஜை பண்ண அவன் எல்லாரையும் காமத்தில் ஈடுபடியா பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றான். அதுவா கிம்ஹா அந்நேன தெய்வதேனார்ச்சினம் மே துவாமேவ சரணம் யாமி காமதந்திராதி தேவதாம். இந்த காமசாஸ்திரம் இருக்க, அந்த காமத்துக்கெல்லாம் தேவதையா காமன் இருக்கானே, அவனை வழிபடுறதுல மீதி தேவத்துல வழிபட்டா எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. கிமஹம் அந்நேன தெய்வத்தேன அச்சினமே. இதர தேவதைகளை, அதாவது நம்ம பெருமாளை தவிர வேற யாரையும் தேவைக்கூட சொல்ல முடியும். அவன் சொல்றான், இந்த காமனை தவிர மீதி தேவதைகள்லாம் அர்ச்சனை பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால காமனையே நான் சரணமா பற்றிருக்கேன். சுவாமேவ சரணஞ்சாமி காமதந்திராதி தேவதாம். அதனால அந்த காமத்துக்கெல்லாம் தேவதையா இருக்கிற நீ இருக்க இல்லையோ, ஆம்பளைகிட்ட வரலாம். நீ தான் இந்த ராத்திரி பூரா சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒண்ணு நான் உங்ககிட்ட நான் சன்னாதி பண்றேன். நாளைக்கு காத்தால இருந்தா அவனை சுலபமா ஜெயிச்சிடுவேன். ராத்திரி பொழுது போகணும். அந்த ராத்திரி பொழுது போகிறதுக்கு எப்ப பார்த்தாலும் அதே நினைச்சுருந்தானே, நான் ரொம்ப படிக்காத, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அவன் எப்படி ஜெயிக்கிறதுக்குன்னு நீ அதான் ராத்திரி சந்தோஷமா இரு, காத்துல அதே சந்தோஷ பலத்துல நீ போய் ஜெயிச்சு விடலாம் அவனை அப்படின்னு. சுவாமேவ சரணஞ்சாமி காமதந்திராதி தேவதான். அவளை காமத்துக்கெல்லாம் இருப்பிடமான ஒன்ன நான் சரணமாகப்பட்டிருக்கிறேன் அப்படின்றான் அவன். ததேதான் ராத்திரி வாசகிருகே ஸ்வயாசக நிர்வேஷ்டவியம் அகிலம் நிர்விஷ்ய
அதனால இந்த இன்னைக்கு ராத்திரி முழுவதும் உன்னோட சுகமா இருந்துட்டு பிரபாதே சம்யதிஷ்யே சத்ரு விஜயாய நாளை காத்தால அவனை ஜெயிக்கிறது ஏற்பாடுலாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சவாரியோ நிஷ்கிராந்தா அந்த சபையை வந்து இவாள வெளியில போறா. நாமளும் நாளைக்கு இல்லை, நாளைக்கு சனி ஞாயிறு இல்லை, அடுத்த வாரம் திங்கக்கிழமை பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குருசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம ஸ்ரீமதே ஸ்ரீமதி வேதாந்த தேசி தீந்திர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீ वेदांत वास्य श्री नारायण शिवदे श्री लक्ष्मी श्री पादुका देवी नारायण शिवदे वास्य श्री कृष्णवाणी महादेव शिवदे श्री रंगनाथ महादेव नमः।